உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கு மேல உன்னை யாரும் காப்பாத்துறாங்க நானும் பாக்க. இல்ல இல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா ராதா மேல கைய வைப்ப? இப்ப காட்டுறேன் வா. இல்ல இல்ல மோகனையா. பொண்ணுங்க தன் குடும்பத்தோட மான மரியாதைக்காக தைரியமா எந்திரிச்சு நிக்கும் போது அவங்க மேல நாம கோவப்படக்கூடாதுமா. ராதா தன்னை நிரூபிக்கிறதுக்காக சரியாதான் இன்னைக்கு செஞ்சிருக்கா. தயவு செஞ்சு என்ன விடுங்க மோகன் சார். நான் எந்த தப்புமே பண்ணல, புரிஞ்சுக்கோங்க சார். எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? நான் எந்த தப்பு பண்ணல. மோகன் சார் விடுங்க. மோகன் சார், மோகன் என்ன பண்ணிட்டு இருக்க? மோகன் வேண்டாம், அடிக்காத. மோகனையா, மோகன் சார், மோகன் வேண்டாம். மோகனையா, ஐயோ ஐயோ, விட்டுடு அவரை. மோகன் கேளு. மோகன் வேண்டாம். மோகன் மோகன் நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அம்மா என்ன இல்ல, இவனை கேளுங்க. இவனை நீங்க செலக்ட் பண்ணீங்க ராதாவுக்கு. அவளை மதிக்க கூட தெரியல இவனுக்கு. திரும்ப இவன் என்ன செஞ்சு தொலைஞ்சானே தெரியலையே. மோகன் அவன் என்ன பண்ணான்? உங்களோட இந்த செல்ல புள்ள இருக்கால, ராதா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். என்ன? ஆமாமா, உங்களோட இந்த ஒழுக்கமான புள்ள இருக்கால, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைச்சான். தப்பான எண்ணத்தோட ராதா மேல கைய வச்சா கேளுங்க அவனையே. கண்ணத்துல அரைஞ்சு அவனை தள்ளிவிட்டான். அம்மா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பையன் நல்ல வகையில வெளியே தெரியற மாதிரி இவ இல்ல. இப்பவே இப்படி பண்றான்னா நாளைக்கு ராதாவை என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியல. அப்புறம் பாட்டி நீங்க என்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க உங்க பேத்திக்காக நல்லா அலசி ஆராய்ச்சி ஒரு வரனை கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களே. ஆனா இவனை பத்தி உங்களுக்கு தெரியல. நல்ல வேலையா ராதா ஓங்கி அவன் கண்ணத்திலே ஒண்ணு விட்டா. ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு என் பையனை அடிச்சாளா? உன் பையன் என் பேச்சுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டானே, அது என்னவா? பாட்டி, எப்படி என் பேச்சு மேல அவன் கைய வைப்பான்? பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் ராதா கிட்ட பேச போனது உண்மைதான். ஆனா அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்ல போனேன். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றதுக்காக தான் போனேன். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சியா? மோகன் நான் எந்த தப்பும் பண்ணல. ராதா கிட்ட வேணா கேட்டு பாருங்க, தயவு செஞ்சு நம்புங்க. ஏதாவது பண்ணு தாமினி, இல்லனா உன்னோட கேம் மொத்தமா இங்க ஓவர் ஆயிடும். ராதா நீ சொல்லு, ரிஷி சொல்றது உண்மையா? அது ரிஷி என்கிட்ட வந்து சொன்னாரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரா. அதுக்கப்புறம் என்ன கட்டி பிடிச்சாரு. அவரு சந்தோஷத்துல என்ன கட்டி பிடிச்சாரு. அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே புரியல. நான் என்ன பண்றதுன்னு புரியாம தவறுதலா அவரை தள்ளிவிட்டு கை ஓங்கிட்டேன். வெறும் கட்டிதான் புடிச்சாரா இல்ல வேற ஏதாவது பண்ணாரா? இதோ பாரு ராதா, பயப்படாத. இதுல பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ரிஷி உன்கிட்ட வேற ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாரா? நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க தாமினி? அப்ப ராதா என்ன பண்ணும்? அவ மொத்தமா மோசமா நடந்துக்கிறதுக்கு அப்புறம் ராதா அவனை அடிக்கணும்ன்றியா?
ரொம்ப பிரமாதம் மோகன், எல்லாம் சரியா தான் இருக்கு. பாக்குறதுக்கு மட்டும் நீங்க ரொம்ப மாடர்னா இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு என்னோட பையன் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண ஆசையா கட்டி பிடிச்சிருக்கான். அது தப்பா? ஆமா, என்ன முறை தப்பா இருக்கு? தப்பான முறையில் அவளை தொட்டான். இல்லன்னா ராதா எதுக்கு அவனை கண்ணத்துல அறைய போறா சொல்லுங்க? அதத்தான் நானும் கேட்க விரும்புறேன் மோகன். ஏன் புள்ள கட்டி பிடிச்சா மட்டும் எதுக்காக அவ அறையறா? கோவில்ல படியேறும்போது அவளை நீங்க கட்டி பிடிச்சு தூக்கிட்டு இல்ல போனீங்க. அப்போ ராதா உங்க கணத்துல அறையவே இல்லையே. சேத்துல 2 பேரும் விழுந்து கட்டி பிடிச்சு உருண்டீங்களே, அப்போ ராதா உங்க கணத்துல அறையிலையே. உங்க 2 பேர் படமும் பத்திரிக்கையில படமா வந்தப்போ, இந்த உலகமே உங்களை காரி துப்புனப்போ, அப்ப கூட ராதா உங்க கணத்துல அறையிலையே. ஆனா அவ வருங்கால புருஷன் சந்தோஷமா கட்டி பிடிச்சதுக்கு கணத்துல அறைவாளா? ஏன்? பாருங்க பாருங்க, என் புள்ள ரிஷிய மோகன் எப்படி அடிச்சிருக்காருன்னு. விட்டா கொண்டுட்டு வர போலியே. போதும், இதுக்கு மேல இங்க நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். வாரிஷி, இங்க இருந்து போலாம். அம்மா, ராதா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இந்த ராதாவும் தேவையில்ல, இந்த கல்யாணமும் தேவையில்ல. இவ சம்மதிக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த ஆள் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டான். கட்டின பொண்டாட்டிய கொலை செஞ்ச பாவத்தோட சுத்திக்கிட்டு இருக்கான் இவன். ஒருவேளை இவனுக்கு வெறி அதிகமாகி என்னோட ஒரே புள்ளிய இவன் கொண்டுட்டானா? வேண்டாம், நீ இந்த பொண்ணை விட்டுடு. நமக்கு வேண்டாம் இது. இந்த மாதிரி 100 பொண்ணுங்க உனக்காக நான் காட்டுறேன். மறுபடியும் ஓவர் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாளா இவ? வா, இங்க இருந்து போலாம். வா. இருங்க கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், கொஞ்சம் இருங்க லதா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மோகன் ஏதோ ராதா மேல இருக்கிற அன்புல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான், அவ்வளவுதான். சின்ன தப்பு பண்ணிட்டாரா? நல்லா பாருங்க, என் புள்ளியோட நிலைமைய பாருங்க. நாளைக்கு அவர் பெரிய தப்பு பண்ணாருன்னா என்ன பண்ணுவார் அவரு? என்ன லதா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, மோகன் சார்பா நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.